ஊர்வசி இந்த நந்தவனத்தை பார்த்தாயா? துள்ளி துள்ளி வாடுவது, மயில்கள் தோகை விரித்து ஆடுவது எவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றது. இத பார்த்த இதெல்லாம் என்ன மாதிரி தெரியுமாடி? இதுதாண்டி குண்டு மல்லி. உன்னை எப்படி குண்டு குண்டா பூத்து குளங்குற பாருடி. ஏண்டி அத பார்த்து அதெல்லாம் என்ன மாதிரி தெரியுமா? அதுதாண்டி ரோஜா தோட்டம். பெங்களூர் ரோசடி பொண்ணு. ஆமாண்டி, நல்லா இருக்குதுடி. ஏண்டி அத பார்த்து அதெல்லாம் என்ன மாதிரி தெரியுமா? அதுதாண்டி பொண்ணு கொடிமல்லி. எப்படி கொடி கொடியா போகுது பார்த்தாயா? ஏண்டி இத பாருடி, இதுதாண்டி பொண்ணு வாடாத மல்லி. வாடா மல்லி இந்த அழகி பார்க்கும் பொழுது அத பார்த்தாயா? அதன் நிறமோ வெள்ளை, அதன் பேரோ முல்லை. என்னை பார்த்து தலையாட்டுவது போல் இல்லை. தலை மட்டும் துள்ளிவாட புள்ளிமாண்டி நறுமண முட்டு சப்பங்கி இசைகாந்தி சூரியகாந்தி. இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொல்லுங்க. இந்த தேவலோகத்தை எனது தந்தை எப்படி ஆட்சி செய்தார்? இந்த கதை முக்கியமான கதை. இது தென்னாடு சைடு தான் போடுவோம் அந்த கதையா. நான் அமைதியா கேளுங்க, முக்கியமான கதை இது. கதை சொல்ல போறாங்க கேளுங்க. இந்த தேவலோகத்தை எனது தந்தை, என்னுடைய தந்தை எப்படி ஆட்சி செய்தார் என்பதை விவரமாக எடுத்து சொன்னார். நானும் கேட்டு சந்தோஷப்படுவேன். அப்படியாஜுமா இந்த தேவலோக மக்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படியாஜுமா தெளிவாக எடுத்து சொல்ல தந்தை இந்த தேவலோகத்தை எப்படி ஆட்சி செய்கிறார் என்று தெளிவாக என்னை எடுத்து சொல்கின்றது. உன்னை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றேன். உனக்கே தெரியல, எனக்கு தெரியும். தந்தை பற்றி எனக்கு தெரியாது. நீ காவல்கார உறுதுணையாக நின்று இருக்கின்றாய். இப்பதான் வேலைக்கு வந்தேன். ஆமா, உன் தந்தை இப்பதான் வேலைக்கு வந்த. ஆமா, நான் இப்பதான் தந்தை எடுத்து வேலை செய்யக்கூடிய ஆள் யாரு? எங்க அப்பா. அப்பா எங்க வீட்டுலயா வந்த? எங்க அப்பா வீட்டுல அண்டு வெட்டிக்கிறாரு. அந்த ஆண்டி வீட்டுல கூட வெட்டுவாங்க, கிளம்பி தானே வெட்டுவாங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் எடுத்து சொல்கிறேன். அப்படியே ஒரு நேரத்திலே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து ஆலோசனை கூட்டு நடத்தினார்கள். அசுரனும் தேவர்களும் ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். ஆமாங்க, எதற்காக ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள்? எதற்காக தெரியுமா ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள்? பார்க்கடலில் அமிர்தம் கரைய வேண்டும் என்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். பார்க்கடலில் அமிர்தம் கரைய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஆமாங்க, பார்க்கடலில் அமிர்தம் கருகின்ற நேரத்திலே அதில் பல பறவைகள் பிறந்தமா. அப்படியா? ஆமாங்க, அதில் நகரக என்ற அழகு வாழ்ந்த ஒரு பெண்ணாக பிறந்தமா.
சரி. அந்த அகலிகை அடைய வேண்டும் என்று உன்னுடைய தந்தைக்கு நீண்ட நாட்களாக ஆசை எஜமா. எந்த தந்தைக்கு? ஆமாங்க. அடைந்து விட்டாரா? தேவையில்ல சுத்தி தேவலோக அதிபதியாச்சு இருக்காதா அந்த ஆசை? என்ன பண்ணுறது எஜமா? அதனால் உன்னுடைய தந்தை என்ன செய்தார்? என்ன செய்தார்? நள்ளிரவு நேரத்திலே உணையாக வடிவெடுத்து சாக்கடை வழியாக ஓடிக்கொண்டிருந்தார் எஜமா. அந்த அகலிகை என்ற பெண்ணை அடைய வேண்டும் என்று பூனையாக வடிவெடுத்து சாக்கடை வழியாக ஓடிக்கொண்டிருந்தார். ஆமாங்க. அப்படி சாக்கடை வழியாக ஓடிக்கொண்ட நேரத்திலே அந்த கௌதம முனிவர் பார்த்தார். கௌதம முனிவர் பார்த்து விட்டார். ஆமாங்கம்மா. அப்படி கௌதம முனிவர் பார்த்த உடனே அதே தேவேந்திரா ஓடாத நீ ஒரு யோனிக்காக ஆசைப்பட்ட நீ உன்னுடைய உடல் முழுதும் யோனியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டாருங்க. சாபத்தையும் பெற்று விட்டார் எனது தந்தை. ஆமாங்கம்மா. என்னதான் நடந்தது எஜமா? அந்த சாபத்தை எல்லாம் பெற்றுதான் எஜமா உன்னுடைய தந்தை தேவலோகத்தை சிறப்புடன் ஆட்சி செய்கின்றார் எஜமா. தேவலோகத்தில் இப்பேற்பட்ட சிங்கமா? ஆமா. சிங்கம் என்ற பெயரையே அசிங்கப்படுத்துகின்றாரே. வண்டிக்கு கேட்டால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. அப்படியே